நாங்க சிதம்பரம் போறோம் காய்ஸ். சிதம்பரம் போறோம் காய்ஸ். ஹாய் காய்ஸ், நாங்க திருப்பியும் சிதம்பரம் போறோம். நீங்க ஆல்ரெடி என் சேனல்ல நீங்க ஃபாலோ பண்றதுன்னா அதில் தெரிஞ்சிருக்கோம். நாங்க போன வாட்டி இதே மாதிரி செமஸ்டர் 3 சிதம்பரத்துல நாங்க MBA எக்ஸாம் எழுதிருக்கோம். அதே மாதிரி இந்த வாட்டி எழுத போறோம். ஓகே, அன்னைக்கு எழுதுன செகண்ட் செமஸ்டர், இன்னைக்கு நீ போறது தேர்ட் செமஸ்டர். ஓகேவா? அந்த வீடியோ சரியா போகல, நல்லா தெரியும். இந்த வீடியோ போகாம தெரியல, இந்த வீடியோ நல்லா போகல்ட்டு எடுக்கிறேன். பாப்போம். இதுதான் நம்பிக்கை. ஆசிக்கு வேற ஹோட்டல்ல நிறுத்தல, ஹோட்டல் எல்லாம் நிறுத்த முடியாது. பசி பசி காதலிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, நாங்க கிளம்பினது 2:30 நாகர்கோயிலேருந்து. பட் இப்போ நாங்க ஆல்மோஸ்ட் திருச்சி வந்துட்டோம். இப்போ டைம் என்னன்னா 7:23. ஓகேவா? எங்க தலைவன் ஆசிக்கு ஃபயரோட கார் ஓட்டிட்டு இருக்கான். சோலி முடிச்சு ரீச் ஆகும் நம்பிக்கையோட நாங்க இந்த வீடியோ கட் பண்றேன். ஓகே, ரீச் ஆகும் நம்பிக்கையோட கட் ஆகிறோம்ல. ஓ சரி சரி, பாசிட்டிவ் நோட் தான்ல இது. பாசிட்டிவ் நோட். ஓகே, பார்க்கலாம். ரீச் ஆகும். ஹலோ காய்ஸ், அடிச்ச போதையில என்ன எழுதணும்னு தெரியல. சொல்ற நீ என்ன சொல்ற? ஹாய் காய்ஸ், நேத்து நாங்க கார்ல இருக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. டெக்னிக்கலி நாங்க ரூம் எடுத்து உடனே தூங்கிட்டோம். ஓகேவா? நான் தூங்கிட்டேன், பார்க்கல. நான் வச்ச அலாரத்துல அவன் எழுதி படிச்சிருக்கான். ஆஃப் பண்ணிட்டான்டா 6 மணிக்குள்ள அலாரத்தை. என்ன ஆஃப் பண்ண தெரியுமா? இதுதான் நம்ம பையலுக்கு புத்தி, விவரமே இல்ல. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம். அப்ப நாங்க எழும்பும் போது செல்லு கையில வருது, எப்படின்னு தெரியல. டைம் பார்த்தோம்ல, டைம் பார்க்க வேண்டாமா? அல டாப் பண்ண வேண்டாமா? வருது. கால் எழும்பணும், நேரா போய் சிதம்பரம் கோல்டன் ஜூப்ளி பில்டிங்ல போனோம். எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் டைட்டில் பேர், எக்ஸாம் பேர் சொல்லு. MBA இல்ல, சப்ஜெக்ட் பேர் இல்ல. மறந்துட்டியா? ஆர்கனைசேஷனல் மேனேஜ்மென்ட் இல்ல பிஹேவியர். ஆர்கனைசேஷன் பிஹேவியர் எழுதணும். நல்லா எழுதுனியா? நல்லா எழுதுனியா? நல்லா எழுதணும். மாஸ்க் காட்டி விட்டுட்டோம். டேர் காட்ஸா நல்லா எழுதுனேன். டேர்னு எனக்கு தெரிஞ்சதுல டேர்னு தான் நிறைய மார்க் எடுப்பாங்க. விடிய விடிய இருந்து 6 மணிக்கு படிச்சிருக்கேன். கேப்பே விடாம இருந்து படிச்சான். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ எங்க போறோம்? பாண்டிச்சேரி போறோம். அது நீங்க அடுத்த வீடியோல பாப்பீங்க. ஹாய் காய்ஸ், மூர்த்தி கேஃபே. ஓகேவா? போட்டு இதே இடத்துக்கு வந்திருந்தோம். இந்த வாட்டி அதே இடத்துக்கு போற வரோம். ஓகேவா? அதே தான் சாப்பிட போறோம். அதே எக்கருவி. அப்ப இந்த வீடியோ பார்க்கட்டா பழைய வீடியோ பார்த்துட்டு செமி கிரேவிஸ். ஓகே, இந்த வாட்டி புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணிக்கோம். தட் இஸ் எக் கிரேவி. ஓகேவா? புரோட்டா கூட கிரேவி சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உண்மையில நல்லா இருக்குது. அதே மாதிரி டீப் பாட்டா இதெல்லாம் நல்லா இருக்குது. கடை சிக்கன் இந்த வாட்டி நல்லா இருக்குது. ஓகேவா? எக் கிரேவி சூப்பராக இருக்குது. எல்லாம் இந்த வாட்டி சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டேன். கரெக்டாக 31 எக்ஸாம் நடந்துச்சு, எழுதி முடிச்சிட்டேன். 1ஆம் தேதி லீவ் கொடுத்துட்டாங்க நியூ இயர்னால. இப்போது நாளைக்கு 2வது எக்ஸாம். சரி, 1ஆம் தேதி இன்னைக்கு லீவுனால எங்களுக்கு போர் அடிச்சு என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ கேம்பஸ்லேயே ஒரு இடத்துல சுற்றிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். பிளேஸ்க்காக வந்திருக்கோம். ஒரு கோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ். இந்த லொகேஷன் இது வரைக்கும் ஆதி காலத்துல 1000 BCல இருந்து ஒரு பீப்புள் வந்தது இல்லையா? இதான் மொத்த டைம் இன் ஹிஸ்டரி 1000 இயர்ஸ்ல நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். லொகேஷனை காமிச்சு கொடு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதான் அவன் சொன்ன ஹாண்டட் ஹவுஸ். என்ன 100 அனிமல்ஸ் நான் பேக்ல இருக்கு பாருங்க. ஓகே, இதான் நீ சொன்ன ஹாண்டட் ஹவுஸ். நாளைக்கு எக்ஸாம், அதனால சப்ஜெக்ட் என்னது பார்க்க போறோம். அதனால பார்ப்போம். ஏ காய்ஸ், இந்த செகண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டேன். செகண்ட் எக்ஸாமும் ஈஸியாக இருந்துச்சு. சிதம்பரத்தில் எங்கடா போகலாம் சுற்றிட்டு இருக்கோம். பிச்சாரம் போகிற வழியில் ஒரு அனாதைய வயல் கிடையாது, ஒரு வயல் இருந்துச்சு. சரி இறங்கலாம், சூப்பராக இருக்குங்க. இருங்க சுற்றி நல்லா இருக்கு, காற்று நல்லா இருக்கு.
பண்ணு. ஏங்க சிதம்பரம் வாங்க. ஐயோ சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஹாய் காய்ஸ், நீ தேர்ட் டே ஓகேவா? எக்ஸாம் முடிச்சுட்டு நேராக நாங்கள் பிச்சவரம் மேங்களூர் ஃபாரஸ்ட் வந்துட்டோம். டிக்கெட் இல்லை, க்ளோஸ் ஆச்சு சொல்கிறாங்க. 3 மணி வரை வெயிட் பண்ணால் அடுத்த டிக்கெட் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை இல்லை, சுத்தமாக இல்லை. நைஸா விட்டு கொண்டு போப்பாடா. ஓகே, நாங்கள் டிக்கெட் ஃபைனலி எடுத்துட்டோம். 4 மணிக்கு தான் அடுத்த போட்டிங் ஓகேவா? சரி, லஞ்ச் சாப்பிடல, அதனால நாங்கள் லஞ்ச் சாப்பிட ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். கடை பேர் நான் ஃபோட்டோ மென்ஷன் பண்ணிட்டேன். என்னென்ன வாங்கியிருக்கோம், ரைஸு, ப்ரான் ஃப்ரை, அது நல்லா இருக்குது ஓகேவா? இந்த மீன் ஃப்ரை அது நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்ப ஜம்ப் பண்ணி காட்டுவாரு உங்களுக்கு. ஜம்முன்னு சும்மா நாங்க கட் பண்ணிக்கலாம். ஆமா, தள்ளடா. நீ இந்த விஜய் அந்த தண்ணியில இருந்து வர்ற மாதிரி ஒன்று காட்டிடும். guys, பிச்சவலம் மேங்களூர் ஃபாரஸ்ட் ஓகேவா? ஃபைனலி போட் ட்ரிப். இதான் வேட்லையா தெரியல, இதெல்லாம் தெரியல. கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணி நான் டெக்ஸ்ட்ல போடுறேன். பாருங்க எப்படி மாசா இருக்கு பாத்தீங்க. கேட்கவே தமிழ்நாட்டுல இருக்கு. சிதம்பரத்துல உங்களுக்காக எக்ஸ்பிரசிவான வீடியோ. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, வெயிலும் அடிக்குது, பட் நல்லா போக நல்லா இருக்கு ஓகேவா? நீங்க இங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஊர்லயே இருக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கு, அதனால நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஓகே, நாங்க இப்போ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு கரடியை பார்த்தோம். இங்க பாருங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்கு. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு கரடியை பார்த்தோம். இங்க பாருங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நல்லா இருக்குடா அது. இதெல்லாம் ஃபைட் எடுத்துக்க அண்ணா. ஏய் சூப்பரா இருக்கு. ஓகே சரி சரி. நாலாவது எக்ஸாம் முடிச்சு ஓகேவா? நாலாவது எக்ஸாம் முடிச்சுட்டு நேராக நாங்கள் டின்னர் சாப்பிட போயிட்டோம். சரி, லஞ்ச் சாப்பிட வந்துட்டோம். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. மந்தி பிரியாணி வாங்கியிருக்கோம். மந்தி பிரியாணி ஃபுல் அண்டு குவார்ட்டர் வாங்கியிருக்கோம். ப்ளஸ்ஸு ட்ராகன் சிக்கன், ஜப்பான் சிக்கன், அந்த மாதிரி சிக்கன் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் ஓகேவா? மந்தி நல்லா இருக்கு, மாதிரி நல்லா இருக்கு. உங்களை வீடியோஸில் காட்டுறேன். ஆனால் இது மந்தி ரைஸ் இப்படியா இருக்கும்? சாதா மந்தி, இது சிக்கன் ஸ்டீக், இது ட்ராகன் சிக்கன். ட்ராகன் சிக்கன் கேஷ்யூ. என்னைக்காச்சும் கம்ப்ளீட்லி வில்லேஜ் லைஃப் ஸ்டைலில் வாழ்றது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சிட்டி லைஃப்பை விட்டு வெளியே அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்க. ஒரு ஆவரேஜ் ஈவினிங் இன் அண்ட் வில்லேஜ் ஏரியா இப்படி தான் இருக்கும். நோ ப்ராப்ளம்ஸ்,
No more pollutions. Just nature and peace. இவன் கீழே தான் எனக்கு தெரியாது என்ன அங்க கீழே தான் தெரியாது எனக்கு காலை கீழே வைக்க சொன்னே விட மாட்டேங்கிறான் எனக்கும் கால் சம்மந்தமே கிடையாது அவன் தான் சூசைட் ட்ரை பண்றான் அவன் தான் டிஃபரெண்ட் ட்ரை பண்ணா எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது சத்தியமே சம்மந்தமே கிடையாது சொல்லியாச்சு நல்லா சொல்லியாச்சு அண்ணே கேட்கவே மாட்டேங்கிறான் உன்னால விஷம் 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 ஹாய் காய்ஸ் இன்னைக்கு 5th எக்ஸாம் முடிஞ்சிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு நல்லா எழுதியிருக்கேன் பாஸ் ஆக நம்பிக்கையோட லாக முடிச்சுக்கிறேன் சரேங்கோ நன்றி வணக்கம் பாய் பாய் ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க உன்னை கொண்டே முடியும் ஏண்டா ஒருத்தனை காப்பாத்த பாட்டு பாறானா நீ மொத்த பேத்த கொல்ல பாக்க ஓகே பை பை